IBC Tamil presents Jallikattu Live 2025. Title sponsor Yajani, India's #1 all-in-one travel brand. Powered by Ethnic Healthcare, the treasure of Siddha. Yajani, India's #1 all-in-one travel brand. குறிப்பா மணாலி பேக்கேஜ் வெறும் 9000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம் பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் இருக்கும். பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் வந்து கடந்த முறை நம்ம இங்கே வந்தப்பையும் சரி, இந்த பாலமேட்டை சேர்ந்த பாறைக்கல் தெருவை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் வளர்க்கக்கூடிய காளைகள் வந்து ஜல்லிக்கட்டில் வந்து வாடிவாசல் அவுக்கிறதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டது. இந்த முறையும் வந்திருக்கோம். இந்த முறையும் வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. நாங்கள் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் எங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு, காளையை வந்து நீங்கள் அவுத்து விடலான்ட்டு. ஆனாலும் எங்கள் உரிமை வந்து நாங்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் வந்து தொடர்ச்சியாக ஆண்டாண்டு காலமாக எங்களுக்கு வந்து உள்ளூர் மக்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் வளர்க்குற காளையை வந்து இந்த ஜல்லிக்கட்டில் வந்து திறந்த விட முடியலன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த பகுதியை சேர்ந்த அண்ணன் நம்ம கூட இருக்காரு. அண்ணன் சொல்லுங்கள், தொடர்ச்சியாக போன முறை வந்ததும் சரி நீங்கள் வந்து அவுத்து உள்ள காளையை கட்டி தான் போட்டிருந்தீங்க. இந்த முறை வந்ததும் சரி நீங்கள் வந்து நீதிமன்றம் போயிட்டோம், ஆனாலும் எங்களுக்கு தீர்ப்பு வந்துருச்சு, எங்களுக்கு சாதகமாக, ஆனாலும் எங்களால் அவுக்க முடியல. என்ன நடந்துச்சுண்ணே? அண்ணே வணக்கம்ண்ணே. விசிகா ஈரன் பாலமேடு. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ 2019, 20, 23 போட்ட வழக்கு முக்கத்தை கொண்டு 24 வழக்கு போட்டோம். அப்போ இதில் போட்டு வழக்கு வந்துருச்சு. வழக்கு வந்த பின்னாடி நாங்களும் போராடி பார்க்கையில் வழக்கு போட்டதில் வந்து 7 காளைகள் கோவில் காளைகள், இந்த ஊருடைய அங்கீகாரம் பெற்ற கோவில் காளைகள். 8வது காடு அளக்கிறோம்னு சொன்னோம். ரைட், ஒத்துக்கிட்டோம்னா அப்போ கோர்ட்டு ஒரு தீர்ப்பு தீர்ப்புடையில் இங்கே இருக்கிற கலெக்டரு, ஆர்டிஓ, தஹசில்தார், முக்கியமாக திமுக பத்திரத்துறை ஐயா உதவி அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அண்ணன் உள்பட எங்களுக்கு பரிந்துரை பண்ணலை. சரி, ஒருவேளை இல்லை. அப்போ நேற்று நைட்டு எங்கள் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு விசிகா சார்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் போட்டோம். எல்லா மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணி இரவு 2:15 மணிக்கு ஒரு தீர்ப்பு பொறுப்பிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதை நான் கொண்டு போய் எப்பயுமே நாங்கள் ஒரு கமிட்டி சார்ந்து எங்களை போல பெரியவர்கள்லாம் இனிமேல் மாலை மரியாதை பண்ணுறது வழக்கம் ஒன்று. அப்போ நான் கொண்டு போய் பண்ணுறேன். அப்போ என்ன சொல்ல வராங்க, பறையருக்கு போன வருஷம் மரியாதை கொடுத்தா, இந்த வருஷம் மாட்டுக்கு மரியாதை இல்லை, மனுஷனுக்கு மரியாதை இல்லை. எதனால் இல்லை, அவங்க சொன்னது முடிஞ்சால் பார்த்துக்க என்று சொன்ன வார்த்தை கமிட்டி, ஒட்டுப்பத்த கமிட்டி. அப்போ நாங்கள் என்னங்கய்யா போன வருஷம் வந்து ரோட்டில் வந்து மரியாதை பண்ணீங்க, 6 ஜாதிக்கு உள்ளே வச்சு மரியாதை பண்ணீங்க, 7வது ஜாதிக்கு கோர்ட் அடிப்படையில் ஒரு சில கட்சியோட அழுத்தத்தில் ரோட்டில் அது மாதிரி பண்ணீங்க. அதுவும் இல்லைன்னா எங்கே வரும்னு கேட்டால் உங்களுக்கு கொடுக்க முடியாதுடா, நீங்கள் வர முடியாதான்று எல்லாமே திருப்பாகி எல்லாமே எங்களுக்கு பண்ணிட்டாங்க. ஒன்றும் அது ஒரு பக்கம். நான் ஒன்றே ஏன் சொல்ல விஷயம், இப்போ 7,70,00,000 பேர் ஒரு பரிணாம மக்கள் சுலாந்த தொகுதியில் வந்து இருக்கான் மட்டும். இப்போ 1,20,00,000 பேர் சுலாந்த தொகுதியில் இருக்கான். அப்போ ஒட்டுமொத்த பரியருக்கு சொந்தமானது. இப்போ எம்எல்ஏ வெங்கடேசன், மினிஸ்ட்ரி ஐயா மூர்த்தி, ஐயா முதலமைச்சர் மூர்த்தி, எல்லாத்தையும் விஷயம் தெரியும். இப்போ கூட கேட்டேன், இதில் ஒன்று தெரியுமா, இதெல்லாம் கொடுப்போம் சார், எங்களை முழுவதை காண பையன் மாடு பிடிக்க போனாங்க, பையன் பிரபாகரன் அவனை ஆளை காண, எங்கள் மாடு அவுக்கலை, இந்த மாடு அவுக்கலை சார், எங்கள் பையன் திட்டமிட்டு அடித்து 3 பேர்த்து உள்ளே வச்சுட்டாங்க. அவன் ஸ்டேஷனில் இப்போ தேடி பார்த்து வரும். அது என் மையன் உள்கொண்டு, என் மையன் இவர் தம்பி மோக்கண்டு உள்ள ஆளக்கண்ண கேட்டு போய் ஏடா கண்ணா நீ எப்படி அத்துமீறி மாடு வைக்க போச்சு. இங்கே டோக்கன்லாம் 15 தான் நீங்கள் போயிருக்கீங்க. டோக்கன் போட்டு பார்த்தா கொஞ்சம் எங்கெல்லாம் 3 பேர்த்த காணேன், எங்கள் பையில காணேன் சார். தம்பி என் மையன் பிரபாகரன், அண்ணன் மையன் பிரபாகரன், என் மையன் இளைய மையன் ஆளக்கான. வருஷந்தோறும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்றீங்க, நீதிமன்றத்துக்கும் போயிருக்கீங்க. நீங்கள் வந்து விசிகான்றீங்க. விசிகா வந்து திமுகவோட கூட்டணியில் இருக்கு, சமூக நீதி ஆட்சி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஏன் அமைச்சர் வரைக்கும் இப்போ திருமாவளவன் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்களா, இல்லை வந்து உங்கள் கட்சி தலைவர் திருமாவளவன்கிட்ட எடுத்து போனீங்களா, இல்லை அமைச்சர் வரைக்கும் எடுத்துகிட்டு போய் ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், இப்படி இருக்கும்போது இப்படி நடந்த சமூக நீதி அரசு இந்த ஆட்சியில் வந்து ஜாதி பாகுபாடே இல்லாமல் சரிசமமாக வந்து நடத்துகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு ஜல்லிக்கட்டில் இந்த மாதிரி அரசியலை தாண்டி ஒரு ஜாதி இந்த மாதிரி நடக்குது. நீங்கள் வந்து போன ஆண்டு இந்த பிரச்சனையை சொன்னீங்க, இந்த ஆண்டு நீங்கள் உங்கள் இப்போ எழுச்சி தமிழர் திருமாவளவன் சொல்கிறீங்களா, அவர்கிட்ட எடுத்துகிட்டு போனீங்களா, அவர் என்ன சொன்னார், ஏதாச்சும் கட்சி சார்பாக வந்து நடவடிக்கை எடுத்தீங்களா? கூட்டணியில் இருக்கீங்க, அதனால் நான் கேட்குறேன். ஒன்றே ஒன்று சார், நான் தேர்தல் விஷயத்தை பேசினேன். நாங்கள் அதாவது மேற்கு மாவட்ட செயலாளர் சிந்தனை உள்பட, இங்கே ஒன்றிய செயலாளர் உள்பட, நான் பேர் செயலாளர் உள்பட பேசினேன். அப்போ என்ன சொல்ல தலைவர், நீ வாங்கப்பா, ஊர் நலம் கருதி இருக்கிறோம், நீங்கள் வேணும், ஊர் வேணும், நீங்கள் வெறுத்து அவங்க சமாதானமாகி அவங்க சமாதானம் ஊர் வேணாம், இல்லை ஒற்றுமை தான்,
முடிஞ்ச வரைக்கும் போராடுங்க. நம்ம அந்த அந்த விஷயத்தை மூர்த்தி படிச்சிட்டாரு. அந்த உன் கண்டவில் இருக்க மூர்த்தி நீங்கள் பார்த்து சமாதானம் போகணும்னு சொல்லிட்டாரு. அப்போ மூர்த்தி என்ன பண்ணணும், அப்போ இது சீர்திருத்தப்படுத்தணும். அப்போ என்ன சொல்கிறாரு மூர்த்தி, ஒன்று இது முக்கியமான சார். அப்போ போன வேண்டாம் 2024 நான் கட்சிக்கார பூராமே பேசுகிறேன். என்ன சொல்ல வர்றாரு, எப்பா என்னப்பா பாறைகள் தெருவு ஓட்டு வங்கி வந்து வெறும் 1459 ஓட்டு வங்கி பாலமேட்டில் அனைத்து அதிகமே 8783 ஓட்டு வங்கி இருக்குது. தப்பு யார் பேசுவா, அப்போ நான் கூடுதலாக நான் பேசுவேன்ட்டு அவர் சொல்லிடுறாரு. அப்போ யார் இருக்கா, நான் இருக்கேன், என் பேர் வீரனன், விசிக வீரன், நான் இருக்கேன். மேற்கு மாவட்ட செயலர் ஆஸ்பத்திரி பண்ணிருக்காரு, மாநில பொறுப்பாளர் அண்ணன் கரண் இருக்கார். இது போன்ற பொதுமக்களாக இருக்கான், பாலமேட்டு அந்த மாதிரி இருக்க பொதுமக்கள் இருக்கான். அப்போ சொல்லிடுறாரு. அப்போ என்ன இருக்கிறாங்க, அப்போ நீங்கள் அரசியல் பார்க்குறீங்களா, ஆமாப்பா. இன்னொன்று மாலிய சுவாமி பொது கமிட்டின்றாங்கல்ல, அதில் சொல்ல முடியாது. அந்த ஊருக்காரங்க ஒரு பெரிய திருவணிக்கிறாங்க, நான் சொல்ல முடியாது. இருந்தாலும் நான் கேட்டேன், அண்ணா இங்கே வாங்கினேன், அது இருக்கட்டும். போன வருடம் வந்தீங்க, அப்போ ஓட்டு வேலைக்கு வந்தீங்க, எங்கள் மக்கள்லாம் கேட்டாங்க, ஏப்பா உங்கள் ஊருக்காரங்க அந்த பொது பிரச்சனை தீர்த்துக்கின்றாங்க, எப்படி நீங்கள் அரசு உள்ள இருக்கீங்க, நீங்கள் தலைமை இல்லை. அப்போ தெரியாதுன்னு போயிட்டேன். அப்போ எங்களில் ஒரு படித்த பையன், ப்ளஸ் முடித்த பையன், மிலிட்ரிக்கு போனக்கூடிய தயார் நம்ம சண்முகம்யா, அவர் கேட்டார். கேட்கையில் அவர் அவமதிப்பை பேசுமே விட்டு வேணும்னா, எப்பா அதிகம் பேசாத உண்மையாக அதை போட்டுருவாங்க சொல்லுமே கொஞ்சம் பின்வாங்கிட்டார். அப்போ இதை காப்பாற்ற முடியாது மக்களை வாங்கிட்டார். இது வரைக்கும் இப்போ வெங்கட பார்த்தேன், இப்போ வெங்கடேசனை பார்த்தேன் உள்ள ஓனர், கேட்டேன், கை கொடுத்தேன், ஆனால் விசிக்க வீரனே என்னே கேட்டேன், எப்பா பாப்பான்னு போயிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் என் தலைவர் உண்மையிலே திருமாவளவன் நல்லவர், நல்ல கட்சிக்காரங்க இயக்க தலைவருங்க, இது கொண்டு பூராமே நல்லவங்க. இது பூரா மக்கள் பூராமே ஒரு அறிவாளியும் ஆற்றல். என்ன ஒன்று சார், பொருளாதாரம் இல்லை, 145 குடும்பம் இருக்கும், 575 ஓட்டு வங்கி இருக்குது. இதை ட்விஸ்ட் பண்ணாமல் திமுக வெங்கடேஷோ, திமுக மூர்த்தியோ, மினிஸ்டரோ இதெல்லாம் கூட எங்கள் விசிக தலைவர் வந்து 2007 வந்தார். அதுக்கு முன்னாடி 6, 5, 4, 3 பூரா அடிமையாக இருந்தேன். கொஞ்சம் திருத்த பார்த்தினார், சமமாக இருக்கேன். இருந்தாலும் அப்போ இருந்து போராடிக்கிருக்கேன். கொடுக்க முடியாதுடா. நேற்று நைட்டு அது விட்டுருங்க, நேற்று நைட்டு இருக்காங்கல்ல, அன்னை மூத்த இருக்காங்கல்ல, டே ராம என்ன செஞ்சு வர போடா, எல்லாம் கொடுக்க முடியாதுடா, நீ என்ன வண்டி போடா அன்ற மாதிரி கற்றுக்கிட்டாங்க. இதே சார் நடந்த உண்மை. இருந்தாலும் இன்னொன்று சார் விடமாட்டான். விசிக தலைவர்கிட்ட இந்த 1வது முடிஞ்சு 2வது மாதம் நிறுவனத்தில் எல்லா மொத்தமாக கூட்டம் போட்டு பேசி வச்சு எங்கள் உறவு தலைவர் மாமா சிங்கிராசு, தம்பி பாலமுருகன், அதுக்கு கீழே சந்தனா, அதுக்கு கீழே பி வீரன், ஆனந்த், ராமு. போன வருடமும் வந்து காலை அவுக்க முடியல, இந்த வருடமும் வந்து நீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பு வாங்கியும் காலை அவுக்க முடியல. தீர்ப்பு வாங்கிட்டேன். தீர்ப்பு வாங்கி 12:30 மணிக்கு அது எஸ்கா ஸ்டாப்பில் கொடுத்துருவாங்க, லோக்கல் பிரின்சிபல் கொடுத்துருவாங்க. அப்போ நாங்கள் ஒரு கான்ஸ்டபிள் கொண்டு, என்னங்க சார் இப்படி வந்திருக்கு, 12:30 மணிக்கு நடைமுறையாக பார்த்து வந்திருக்கு இல்லை கேட்க, நாங்கள் ஒரு கான்ஸ்டபிளை கூப்பிட்டு கேள்வி வைக்கிறோம் கமிட்டியில். அப்போ கமிட்டி சார்ந்து, அதாவது எப்படின்னா கமிட்டி சார்ந்து தலைவர் செயலாளர் 9 கமிட்டி சேர்ந்து வந்து, டேய் உங்களுக்கு குடிக்க முடியாதுடா, மாடுக்கு மரியாதை இல்லை, மனசுக்கு மரியாதை இல்லை, நீங்கள் போட்ட கோர்ட்டுக்கு அங்கே பார்த்துங்க, எந்தெந்த திருமாலை வந்தால் சொன்ன வார்த்தை, எந்தெந்த திருமா வந்தாலும் எங்கள்கிட்ட நீங்கள் உரிமை வாங்க முடியாது என்ற சொல்லிட்டாங்க. எத்தனை மணிக்கு, இரவு 3:30 மணிக்கு. இன்னொன்று சார் நான் ஒன்று கேட்டேன், எல்லாமே தாய்மார்கள், ஆண்கள், பெண்கள் வந்து கோவிலில் வந்து அந்த குடும்பத்துக்கு மடிப்பிச்சு ஏந்தி பிச்சை வைப்பாங்க, நல்லா இருக்கணும் என் கணவன் நல்லா இருக்கணும். இப்போ அவ என்ன எதிர்பார்ப்பு, மொத்தம் 23 ஜாதி, 23 ஜாதியில் 7 ஜாதி கொண்டு குழு அமைக்குது. அப்போ 8வது அங்கே கேட்குறேன், அது போக என்ன இருக்கிறாங்க, அப்போ 8வது நீ வரையில் எங்களை மண்டி ஓட்டு கும்பிடு போட்டு எங்களை பிச்சை கேளுன்றாங்க. அப்போ நான் கேட்டேன், கோவிலில் பிச்சாக்கலாம், கோவிலில் குழந்தை வரான், ஒரு 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 வேலை விஷயமா கேட்கலாம், ஆனால் நான் ஓட்ட வந்து மனிதனுக்கு மனிதன் அடிமையாக இருந்த ஒரு பண்டிகை பிச்சை வைக்கணும் அவசியம் இல்லை. எங்களுக்கு நீதிமன்றம் இருக்குது, எங்களுக்கு பொதுமக்கள் இருக்குது, இது போக நாங்கள் கும்புற தெய்வம் இருக்குது. யாஜானி, இந்தியாஸ் நம்பர் 1 all-in-one travel brand. குறிப்பா மணாலி பேக்கேஜ் வெறும் 9,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம் பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்